தமிழ் சினிமாவின் பெரும் ஆளுமை. ஒரு 1970கள் வரைக்கும் ஸ்டுடியோக்குள்ள முடங்கி கிடந்த கேமராக்களை கிராம வரப்புகளில் ஓட விட்டவர். இதுதான் என் மொழி, இதுதான் என் இனம், இதுதான் என் கலாச்சாரம்னு தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை வெள்ளித்திரை மூலமா உலகுக்கு எடுத்து சொன்னவர் நம் பாசத்திற்குரிய ஐயா பாரதி ராஜா அவர்கள். வணக்கம் சார். கருமேகங்கள் கலைகின்றன. இந்த படத்துல உங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. கருமேகங்கள் கலைகின்றன. நான் எவ்வளவோ இடங்களில் சொல்லிட்டேன். பட் புதிய தலைமுறை நேயர்களுக்கு அது பிரத்யோகமாக இருக்கும். தமிழ் திரையுலக வரலாற்றில் சில படங்கள் ஒரு 10 வருஷம் பேசப்படும், 15 வருஷம் பேசப்படும், மறந்துடும். பட் சில படங்கள் வருடக்கணக்கில் பேசப்படும். பராசக்தி இருக்கு, அது 50 ஆண்டு ஆனாலும் பேசுவோம். 14 இருக்கு, 40 வருஷம் ஆனாலும் பேசுவோம். அதை போன்றது ஒரு சொல்ல முடியாது, ஒரு அற்புதமான திரை காவியம் கருமேகங்கள் கலைகள். நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லலை. உதவ நான் நிறைய ஜெலஸ் உண்டு. பெங்காலி படம் பார்க்குறேன், மராட்டி படம் பார்க்குறேன், மலையாள படம் பார்க்குறேன், எவ்வளோ படங்கள் பார்க்குறோம். நானும் தான் படம் பண்ணி பார்த்தேன். பட் லைஃப் வித் லைஃப் அண்ட் நேச்சுராலிட்டி அண்டு கதையம்சம், கேரக்டரைசேஷன், இது முழுமையாக உங்களுக்கு படம் கருமேகங்கள். நீங்கள் முழு நேர நடிகராக பயணிக்க தொடங்கியதுலேருந்து குரங்கு பொம்மை படமாகட்டும், பாண்டிய நாடு படமாகட்டும், நீங்கள் ஒரு இன் அண்ட் அவுட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர் அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் இந்த படத்தில் நீங்கள் ஏற்று நடித்த இந்த ஜஸ்டிஸ் ராமநாதன் கதாபாத்திரம் உங்கள் லைஃப் டைம் கேரக்டர்னு சொல்லலாமா? எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் கல்லூரியில் நடித்தேன், மனிதத்தனம் படத்தில் கூட நடித்தேன். 2-3 படங்கள் நடிக்கும்போது இன்வால்வ் ஆகி தான் பண்ணுவேன் எப்போவுமே. இது நம்ம வீட்டு பிள்ளையாக தான் திருச்சிட்ட மூலமாக இன்வால்வ் ஆகி தான் நடிப்பேன். அந்த கதை என்ன, அந்த கதாபாத்திரம் என்ன. இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு சினிமாவில் ஒரு கேரக்டராக அதை உள்வாங்கணும். பட் இந்த ராமநாதன், ஜஸ்டிஸ் ராமநாதன் ஒரு டைப் இந்த கேரக்டரை உள்வாங்கி இந்த சரியாக நான் பண்ணுவேனான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. தங்கிட்ட சொன்னேன், உங்களுக்காக தான் இந்த கேரக்டரே அப்படின்னு. அந்த நம்பிக்கையில் தான் நடிக்க ஆரம்பிச்சு. திரையில் நீங்கள் காட்டாத கேரக்டர்ஸ் இல்லை அப்படி. அந்த வகையில் இந்த கேரக்டர் நீங்களே இப்படி வியந்து சொல்லும் போது எங்களுக்கும் இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் ஒரு அப்பாவா தாத்தாவா பண்ணியிருக்கீங்க. திருச்சிற்றம்பலம் படத்தில் ஒரு கேஷுவலான ஒரு ஜாலியான தாத்தாவை நாங்கள் பார்த்தோம். அந்த தாத்தாவுக்கும் இந்த தாத்தாவுக்கும் என்ன வித்தியாசம்? அது சராசரி தாத்தா எல்லா வீட்லேயும் இருப்பாங்க. இந்த தாத்தா ஒரு வைராக்கியம் உள்ள ரிட்டையர்ட் ஜட்ஜ். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு பையனும் அப்பாவும் 15 வருஷமா பேசுறது. ரெண்டுமே வைராக்கியமான கேரக்டர். இது பையனும் அப்படித்தான், கதம் என்ன நினச்சிருக்காரு, அப்பாவும். நான் இதை முதல் முறையாக டப்பிங்க்கு வந்து பார்த்து ஒரு ஷாக் ஆகிட்டேன். இது நான் தானா, என்னை நானே நான் தானான்னு கேள்வி கேட்குற அளவுக்கு கேரக்டர் பண்ணி. வயதான கேரக்டர், வைராக்கியம் இல்லவன். அவனுக்கு ஒரு பின்புலம் இருக்கு. அவன் அட்வொகேட்டான காலத்தில் ஒரு கதை. அதை தேடி அலைகிறான், கண்ணு கலைஞரும். பாரதி ராஜா தான் வந்தனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வரும். ஆயிட வேண்டிட்டு இருக்கு. இறுதியாக ஒரு கேள்வி, பாரதி ராஜாவை
நாங்கள் நினைவில் வச்சுக்கணும்னா அது இதுக்காக அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? பாரதி ராஜாவை நீங்கள் நினைவில் வைக்க வேணாம். என்னுடைய படைப்புகள் காலம் தாண்டி நின்றுச்சுன்னா உங்கள் பிள்ளைய பார்த்துட்டு இப்படி ஒரு படமான்னு சொன்னால் அதுதான். நிச்சயம் அது காலகாலத்துக்கும் நடக்கும்னு எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். என்ன ரொம்ப நன்றி.